ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கை பயிற்சி. கால்களுக்கு இடையில் ஹாஃப் ஃபீட் டிஸ்டன்ஸ் இருக்கட்டும். கால் 11 ஷேப்பில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அப் சொன்னோன்னே 2 கைகளையும் மேலே உயர்த்தி வணங்கிய நிலையில் இருக்கட்டும். 2 காதுகளும் கைகளும் ஒட்டிய நிலையில் இருக்கட்டும். இப்போ கவுண்ட் 1 சொன்னால் இன்ஹேல் எக்ஸேல் ரெண்டையும் சேர்த்து செய்ய போகிறோம். 1 2 3 4 டவுன். கீழே இறக்கணுன்னு கைகள் ரெண்டும் தொடையை ஒட்டியபடி வச்சுக்கலாம். கீழே இறக்கிய நிலையில் 2 கவுண்ட். 1 இன்ஹேல் எக்ஸேல் ரெண்டையும் செஞ்சிடணும். 2 இன்ஹேல் எக்ஸேல் ரெண்டையும் முடிச்சிடணும். இப்போ இதே மாதிரி மொத்தம் நம்ம 3 டைம்ஸ் செய்யணும். இப்போ 1 டைம் முடிச்சிட்டோம். அடுத்தது இன்னும் 2 டைம் செய்ய போகிறோம். அப் 1 2 3 4 down 1 2 last time up 1 2 3 4 down. கைகள் ரெண்டும் தொடையை ஒட்டி இருக்கட்டும். 1 2. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் முதல் நிலை முடிச்சிருக்கோம். இப்போ 2ஆம் நிலை. 2 கைகளையும் சைடு பக்கமாக நீட்டிக்கலாம். ஓகே, கைகள் ரெண்டும் எல்லா விரல்களும் ஒட்டி ஒட்டி இருக்கட்டும். ஓகே, 1 சொன்னோன்னே கைகளை முன்னோக்கி குவித்து கொண்டு மூச்சை விட்டு கொண்டே முன்னோக்கி குவிக்க போகிறோம். 2 சொல்லும் போது மூச்சை இழுத்து கொண்டே அப்படியே கைகளை மறுபடியும் ஓப்பன் பண்ண போகிறோம். இது மாதிரி 10 கவுண்ட்ஸ் பண்ண போகிறோம். 1 மூச்சை விட்டு கொண்டே, 2 மூச்சை இழுத்து கொண்டே, 3 4 5 6 7 8 9 10. Down. Relax. Next 3ஆம் நிலை. கைகளை ரொட்டேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல கைகளை குவித்த நிலையில் வச்சுக்க போகிறோம். கைகள் இந்த மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸும் ஒட்டிய நிலையில் இப்படி குவிச்சு வச்சுக்க போகிறோம். வெரி குட். இப்போ கைகளை அப்பர் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் தொடையை ஒட்டி இருக்கணும். அப்பர்ட் ரொட்டேஷன் ஸ்டார்ட்ஸ். 1 இப்படி ரொட்டேட் பண்ணும் போது காதுகளை உரசியபடி கையை மடங்காமல் அப்படியே ரொட்டேட் பண்ணணும். 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ அந்த கைகளை நார்மலாக ரைட் சைட் தொடையை ஒட்டினபடி வச்சுக்க போகிறோம். லெஃப்ட் சைட் கைகளை குவித்த மாதிரி வச்சுக்கலாம். அப் சைட் ரொட்டேட் பண்ண போகிறோம். 1 கைகள் மடங்காமல் அப்படியே ரொட்டேட் பண்ண போகிறோம். 3 4 5. ரிலாக்ஸ். எகெயின் ரைட் ஹேண்ட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் தொடையை ஒட்டி இருக்கட்டும். ரைட் ஹேண்ட் குவித்த மாதிரி இருக்கட்டும். பேக்வர்ட் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ண போகிறோம். பின்னோக்கி கையை சுழற்றணும். ஓகே, 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போது ரைட் ஹேண்டு தொடையை ஒட்டி இருக்கட்டும். லெஃப்ட் ஹேண்டை கையை குவிச்ச மாதிரி வச்சுக்கலாம். பேக்வர்ட் டைரக்ஷனில் சுற்ற போகிறோம். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ 2 கைகளையும் மேல் நோக்கி சுற்ற போகிறோம். கைகள் ரெண்டும் மேலே போகும்போது இப்படி ஒட்டி நிலையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, 2 கைகளையும் குவித்த நிலையில் முன்னோக்கி வச்சுக்கலாம். ரெடி. அப் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். சேம் பொசிஷன். கை அப்படியே இருக்கட்டும்.
இப்போ பேக்வர்ட் டைரக்ஷனில் அப்படியே சுற்ற போகிறோம். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ ரைட் லெக்கை 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஸ்விம்மிங் பண்ண போகிறோம். ஹேண்ட் ஸ்விம்மிங். ஓகே, கைகள் அப்வர்ட் டைரக்ஷனில் போக போகுது. பொசிஷனை நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் முன்னோக்கி குவிச்சபடி இருக்கட்டும், லெஃப்ட் ஹேண்ட் பின்னோக்கி குவிச்சபடி இருக்கட்டும். அப்படியே இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய கை மேல் நோக்கி போகுது, பின்னாடி இருக்கக்கூடிய கை அப்படியே ஃபாலோ பண்ண போகுது. ஓகே, கைகள் ரெண்டும் காதுகளை உரசியபடி 3 4 5. எஸ். இப்போ அதே மாதிரி ரிவர்ஸில் பண்ண போகிறோம். எகெயின் ரைட் ஹேண்டு முன்னாடி, லெஃப்ட் ஹேண்டு பின்னாடியும் வச்சுக்கலாம். இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய கை பின்பக்கமாக போகுது, பின்னாடி இருக்கக்கூடிய கை அதை அப்படியே ஃபாலோ பண்ண போகுது. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ஆறாம் நிலை. அதுக்கு கால்களுக்கு இடையில் 2 feet டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நினைக்கலாம். ஓகே, 2 அடி கேப் இருக்கட்டும். கைகள் இரண்டையும் கட்டவரல் ரெண்டையும் சேர்த்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். ஓகே, கையோட லெவல் வந்து ஷோல்டர் லைனில் இருக்கணும். அப்படியே சைடில் காமிங்க. எஸ், நம்மளுடைய செஸ்ட்டுக்கும் நம்மளுடைய கைக்கும் இடையில் ஒரு ஜான் கேப் இருக்கிற அளவுக்கு இருக்கணும். ஓகே, இப்போது ரைட் சொன்னோடனே ரைட் சைடு ட்விஸ்ட் பண்ண போகிறோம். அப்படி ரைட் சைடு டேர்ன் பண்ணும்போது லெஃப்ட் காலினுடைய கட்டை விரலில் நாம் காலை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, ரெடி? ரைட் சைடு 1. இப்போ கால் கட்டை விரல் எப்படி இருக்குன்னு பொசிஷன் பார்த்துக்கோங்க. லெஃப்ட். இப்போ ரைட் கால் கட்டை விரல் இந்த மாதிரி தூக்கி இருக்கணும். 3 4 5 6 7 8 9 10. கை பயிற்சியினுடைய கடைசி நிலை 7ஆம் நிலை. கால்களுக்கு இடையில் 1/2 feet டிஸ்டன்ஸ் இருக்கிற கால்களுக்கு இடையில் 3 inches கேப் இருக்கிற மாதிரி நினைக்கலாம். ஓகே, கரெக்டாக 3 inches. இப்போ கால் முட்டி ரெண்டையும் ஒட்டிக்கலாம். ஹாஃப் செட். கையை வந்து அப்படியே கேப் மாதிரி வச்சு அதை அப்படியே நம்ம முட்டியை கவர் பண்ண மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ண போகிறோம். இந்த ரொட்டேஷன் வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கணும், ஸ்டாப் பண்ணாமல். இப்போ ஒரு கவுண்ட் சொன்னோன்னே அது ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் 2வது கவுண்ட் எடுக்கக்கூடாது. ரொட்டேஷன் கண்டினியூஸாக இருக்கணும். ரெடி? 1 2 3 4 5 6. தலை நிமிர்ந்த நிலையில் இருக்கட்டும். 7. ரிலாக்ஸ். ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5. Again clockwise 1 2 3 4 5. Relax.